Hi friends, good evening. Nandu's Kitchens vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரெட் வச்சு ஒரு சின்னதா ஸ்நாக்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா பீஸா, பிரெட் வச்சிட்டு பீஸா. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட், கார்ன் வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து இறால் வந்து தொக்கு செஞ்சிருந்தேன் மதியானம், அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பீஸா பேஸ் போடுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் பூண்டு, வரமிளகாய் எல்லாம் வேக வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து மயோனஸும் டொமேட்டோ கெச்சப்பும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பேஸ் தடவருக்கு. ஆர்கானிக், அடுத்தது சீஸ். இந்த இதெல்லாம் வச்சுட்டா சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெட் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து பீஸா பேஸ் தடவிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாஸ் செஞ்சு வச்சோம்ல அதை போட்டுக்குவோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவன சீஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கார்ன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்ச இறால் ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி. வச்சுட்டு இது மேலே திருப்பியும் சீஸ் போடணும். போட்டு தெரியுதுங்களா? அப்புறம் இந்த ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறத வந்து ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாயை வச்சு தோசைக்கல் மாதிரி வச்சு அதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் வைக்கும்போது வட்டைப்பிரி மாதிரி வைப்போம்ல, அது மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸா மாதிரி செஞ்சோம்ல பிரெட் பீஸாவே இப்படி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் தான் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.